அங்கே வந்து மயில் மயில் ஓட்டம் முடிச்சு விட்டுருச்சு அதான். சரியா? ஓகே. முருங்கீரை முருங்கீரை அப்படியே கொஞ்சம் அப்படி அப்படியே ஒடிக்காது பாப்பா. அப்படி இனிக்கிக்க. முருங்கைக்கீரை ஒடிச்சு தான் ஒடிப்பாங்க. முருங்கீரையை ஒடிச்சு தான் வளர்த்தணும் முடியும். அதுக்கு தான் முருங்கீரையை ஒடிச்சு வளர்த்தணும், பசங்களை அடிச்சு வளர்த்தணும். இதெல்லாம் பழமொழிக்குதா? ஆமாம். தாத்தாப்பியெல்லாம் சொல்லுவார் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பழமொழி. முருங்கைக்கீரையை ஒடிச்சு வளர்த்தணும், பசங்களாம் அடிச்சு வளர்த்தணும் அப்படின்னு. கிராம சைட்லாம் இப்படி நிறைய கீரை கிடக்குது. அதை வந்து பொறிச்சு பனிக்கு பண்றது இல்லை. டவுன்லாம் வெளிநாட்டுலாம் இது விற்கிறாங்க. இப்போ வெளியில போனதுக்கு அப்புறம் தான் இதோட மகத்துவம் அருமையே தெரியுது. அது வரைக்கும் தெரியறது இல்லை. இது ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல வச்சோம்னா தலையெல்லாம் கொட்டி போயிடும். அதுக்குள்ள போய் எல்லாம் ரெடி பண்ணி சுத்தம் பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா தலையெல்லாம் கொட்டி போயிடும். போதும். ஓகேவா? பால் வாங்கிட்டு வந்ததுக்கு கீரை பிடிச்சி வச்சு பால் வாங்கியாச்சு. அவ்வளோதான். மேல் கிளம்புவோம். ஓகே, பாய். பாய்.